அவனன்றி அணுவும் அசையாது, ஆனால் அவளன்றி அவன் அசையவே மாட்டான். நல்ல பாயிண்ட். இப்படி கடவுளின் வீட்டிலிருந்து சாதாரணமானவர்களின் வீடு வரை பெண்கள் தான், மனைவிகள் தான் குடும்பம் சிறப்புற பெரிதும் துணை புரிகிறார்கள். இப்ப நம்ம வீட்டுல சாதாரணமா நடக்கிற இந்த அரைத்தல், கரைத்தல், சமைத்தல், துவைத்தல், கழுவுதல் எல்லாமே செய்யறது யாரு? பெண்கள் தான். இப்ப ஒரு குழந்தைய எடுத்து கூப்பிடுங்க, காலையில இருந்து உங்க வீட்டுல எல்லாம் வந்து செய்யறது யாரு? வீட்டு வேலையெல்லாம் செய்யறது யாரு? பெண்கள் தான். சமையல் பெண்கள் தான். சமையலுக்கு இருக்கிறாங்க ஆண்கள், ஆனா தொழிலாளர் செய்யறாங்களே தவிர வீட்டுல அதை அவங்க செய்யறதே இல்லை. அதை பெண்களுக்கே ஒதுக்கிட்டாங்க. அதை ஏனே தெரியல. அவங்க இல்லைன்னா வீடு வீடாவே இருக்காது. பெண்கள் வீட்டுல இல்லைன்னா தொழில்முறை சமையல்காரங்களே சொல்றாங்க, அவங்கவுங்க வீடுகள்ல வந்து மனைவி கையால் சாப்பிடவே விரும்புவாங்க. அவங்க அறுசுவை நடராஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்றாரு, கல்யாண வீடுகள்ல வந்து எத்தனை வகையாய் அவர் சமைத்தாலும் வீட்டுக்கு போய் அவள் கையால் ஒரு கரண்டி ரசம் சாதம் சாப்பிடவே விரும்புவேன்றார். அதனால பெண்கள் தான் இன்னும் அவங்க கிட்டதான் இருக்குது. அது நான் நம்பிட்டா இருந்தேன். என் கணவர் நல்லா பாத்துட்டாரு, வேற வழியில் அவர் தான் பாத்துக்கணும். ஆனா நான் வீட்டுக்கு வந்தப்ப பூகம்பம் நான் பார்த்தது இல்லைங்க. அந்த டிஸ்சார்ஜ்